பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 27வது அதிகாரம் 8வது வசனம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உங்களுடைய முகத்தை தேடுவேன் சொல்லி இங்க சங்கீதக்காரன் தாவீது குறிப்பிடாருங்க. மகனே மகளே, ஏசப்பா சொல்றாரு என் முகத்தை நீ தேடுன்ட்டு. முகத்தை தேடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய முகம் எப்படி இருக்கும்? ரொம்ப பிரகாசமா இருக்கும். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்ப அந்த முகம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஏசப்பாவை தேடணும்னு சொல்லி இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாரு. அவரை எப்படி தேட முடியும்? பைபிள் மூலியமா தான் தேட முடியும். என்னை தேடினால் கண்டடைவர்கள் வசனம் தான் சொல்லுது. அப்ப டெய்லியும் நம்ம என்ன பண்ணணும்? பைபிள் படிக்கணும், பிரேயர் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. இல்ல பிரதர், வேலை இருக்கு, ஸ்கூலுக்கு போயிட்டேன், காலேஜ் போயிட்டேன், இப்ப நமக்கு நிறைய வேலை வந்துருச்சுங்க, அதனால நமக்கு பைபிள் படிக்க டைம் இல்ல நம்ம சொல்லிடலாம். ஆனா ஏசப்பா சொல்றாரு நீ எனக்கு முக்கியத்துவத்தை கொடுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு. என்னை தேடுங்கள் ஏசப்பா சொல்றாரு. ஏன் தேடணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப இந்த உலகத்துல இருக்க காரியம் உங்களுக்கு வேணுமா? நீ பெற்றுக்கொள்ள ஆசைப்படியா? அப்ப என்ன தேடுன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. தேடுங்கன்னு விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா அவர் ஆமீன் பட்டுக்கோங்க. இதே போல வாழ்க்கிற வசனங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.